இந்த பேனலில் உங்களுக்கு டஸ்ட்டு போட்டுதுன்னா இதை மட்டும் மாற்றிக்கலாம், அந்த கருப்பு கலரை மட்டும். ஆனால் இதை மாற்ற முடியாது. மாற்றினா உங்களுக்கு சென்சாரே ஃபஸ்ட்டு கிடைக்காது. நீங்கள் வேறு ஏதோ ஒரு செகண்ட் ஹேண்ட் ஃபோனில் தான் எடுக்கணும். ஸோ அடுத்து இதுதான் மெயின் ஸ்ட்ரிப்புமாங்க. இது சப் போர்டு, இது மெயின் போர்டு. இந்த ஸ்ட்ரிப்பு தான் இங்கேருந்து டேட்டா வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். நீங்கள் சார்ஜ் போடுறது, அப்புறம் உங்களுக்கு இந்த ஹெட்ஃபோன் ஜாக்கு, எல்லா கண்ட்ரோல்ஸும் இது மூலமாக தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். டிஸ்பிளேவும் இது மூலமாக தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இது வந்து டூப்ளிகேட் டிஸ்பிளே. என்னன்னா இவர் வந்து செகண்ட் ஹேண்டில் ஃபோனு உடஞ்சி போச்சுங்கிறனால ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஒரு டூப்ளிகேட் டிஸ்பிளே வந்து மாற்றிருக்காரு. அது மறுபடியும் கீழே வந்து உடஞ்சிருச்சு. அதுதான் இந்த டிஸ்பிளே. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், பெசில்ஸ் தெரியுதான்னு தெரியல, நல்லா திக்கான பெசில்ஸு. இது வந்து ஒரிஜினல் சாம்சங் டிஸ்பிளே. இதில் பார்த்தீங்கன்னா பெசில்ஸ் சின்னதாக இருக்கும். சாம்சங்கில் ஆல்ரெடி பெருசாக இருக்குது, இது அதை விட பெருசாக இருக்குது பார்த்துங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா தெரியுதா? ஃபஸ்ட்டு படக்கூடாது தான், உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக அப்படி காட்டுறேன். சும்மா இப்படி விரலை வச்சு இப்படி தூக்குனாலே உங்களுக்கு வந்து கலர் வந்துடும். எல்லாமே மாடுலராக தான் இருக்கும்.